ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 IAS அகாடமி. இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் 9 இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் டு டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அமெலியோரேஷன் ஆஃப் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ், சேலஞ்ச் ஆஃப் த ஜஸ்டிஸ் டு த காங்கிரஸ் இன் தமிழ்நாடு, மிலிட்டன்ட் மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த காங்கிரஸ் இன் தமிழ்நாடு, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஷோட் த லீட் இன் ரெசிஸ்டிங் colonial rule. As early as the late 18th century, the Palaikaras resisted the English attempts to establish their political hegemony in தமிழ்நாடு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தான் வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு எதிரான இந்த அப்போஷனுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாளையக்காரஸுக்கு அடுத்து அதுக்கான ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஆஃப்டர் த டிஃபீட் ஆஃப் பாளையக்காரஸ் அண்ட் uprising was organized by Indian Sipais and officers in Velur Fort in 1806 that had echoes in several cantonments in South India. அதாவது பாளையக்காரஸுக்கு அடுத்து இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி அந்த லெசனில் பார்த்தோம். இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து அவங்களோட மரியாதைக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Thanks to the introduction of Western education and the eventual emergence of educated Indian middle class, the struggle against the British took the constitutional path. The freedom struggle in Tamil Nadu was unique because from the beginning it was not only a struggle for independence from the English but also struggle for independence from social disability imposed by the obnoxious caste system. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சவுத் இந்தியாவில் நடந்த அந்த ப்ரொட்டஸ்ட் பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி பிரிட்டிஷ்கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அதுக்காக மட்டும் நடக்கப்படலை. அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஊருக்குள்ளே இருந்து அந்த கேஸ்ட் சிஸ்டத்துலேருந்தும் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அதுக்காகவும் தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசனில் பார்த்திங்கன்னா வேரியஸ் நேஷனலிஸ்ட் வந்து என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க ரோல், தமிழ்நாட்டில் வந்து அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா இந்த லெசனில் பார்த்தா ஒரு 6 பார்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம 3 பார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 9.1 பார்த்தீங்கன்னா ஏர்லி நேஷனலிஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் இன் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இது ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை த மிடில் ஆஃப் த 19th century a group of educated middle class emerged in Madras and began to show interest in public affairs. As in other parts of India, they found political associations such as Madras Native Association and Madras Mahajana Sabha to articulate their grievance. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து நம்ம சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட குறைகளை என்ன அப்படி அதெல்லாம் கேட்கறதுக்காக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா அண்ட் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிற பேரில் நிறைய ஆரம்பித்து மக்களோட குறைகளை கேட்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் வந்து நேஷனலிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனில் என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஷார்ட்டாக MNA அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சவுத் இந்தியாவிலேருந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன ஒரு அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெசலு லக்ஷ்மின ராசு இல்லைன்னா ஸ்ரீனிவாசர் அண்ட் தேர் அசோசியேட்ஸ், அதாவது அவங்க கூட இருந்தவங்க. அப்புறம் மெயினாக இவங்க 2 பேர் சேர்ந்து 1852 வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இட் கன்சிஸ்டட் ப்ரிலிமினரி ஆஃப் மர்ச்சன்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரிகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. த அப்ஜெக்டிவ் வாஸ் டு ப்ரமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் தேர் ஃபோக்கஸ் வாஸ் ஆன் ரிடக்ஷன் இன் டாக்ஸேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வரி இருக்கு இல்லையா, அந்த வரியில் வந்து இதை கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இதை ஆரம்பித்தாங்க. வரி கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதை ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா it also protested against support of government to criticize missionary activities. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த டேக்ஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷினரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா, அதாவது அவங்க மத சார்பான ஆக்டிவிட்டீஸை வந்து
அதை கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது தடுக்கிறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இவங்க நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இட் ட்ரூ த அட்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் டு த கண்டிஷன் அண்ட் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். இதனால என்னாச்சுன்னா அப்போ தான் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா மக்களோட தேவைகளை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த MNA வாஸ் அஜிடேஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சர் ஆஃப் த பீசன்ஸ் ஃப்ரம் பை ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ். அதாவது என்ன பண்ணாங்கன்னா சாதாரண மக்களையும் விவசாயிகளையும் பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப க்ரூயலாக அவங்ககிட்ட நடந்துக்கிட்டதை வந்து இதை வந்து தடுத்தாங்க. அதுதான் MNAவோட ஒரு மெயின் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. This efforts lead to the establishment of Torture Commission and eventually abolition of the Torture Act. First பார்த்தீங்கன்னா டார்ச்சர் கமிஷன் கொண்டு வந்து இந்த டார்ச்சர் ஆக்டே மொத்தமாக எடுத்துறாங்க. which justified the collection of land revenue through torture. However, by 1862 the Madras Anti Association was ceased to exist. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1862லேயே பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேஷன் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிகின்ஸ் ஆஃப் த நேஷனலிஸ்ட் பிரஸ் த ஹிந்து அண்ட் சுதேசி மித்ரன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேஷனலிஸ்ட் எப்படி வந்தாங்க பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் அது எப்படி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து அண்ட் சுதேசி மித்ரன் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the appointment of T. Muthuswamy as a first Indian judge of the Madras High Court in 1877 created a furor in மெட்ராஸ் பிரசிடென்சி. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் ஜட்ஜை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. யார் பார்த்தீங்கன்னா டி. முத்துசுவாமி, அந்த பிக்சரில் இருக்கார் பாருங்க, அவங்கள ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. இது கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் பரபரப்பையும் அங்கே ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The entire press in Madras criticized the appointment of Indian as a judge. அதாவது ஃபஸ்ட்டு அந்த பிரிட்டிஷோட ப்ரெஸ் இருந்தாங்களா அவங்க எல்லாருமே வந்து ஒரு இந்தியனை வந்து நீங்கள் ஜட்ஜாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப அந்த கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. The press opposed this appointment and educated youth realized that the press was entirely owned by Europeans. அதாவது இந்த ப்ரெஸ் வந்து இவங்க அப்பாயின்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து அங்கிருந்த யூத் எல்லாத்துக்கும் புரிஞ்சுது இது வந்து மொத்தமாக இந்த ப்ரெஸ்ஸை வந்து ஓன் பண்ணியிருக்காது யூரோப்பியன் கம்பெனிஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ். ஸோ இவங்க வந்து நமக்கு எதிராக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. The need for the newspaper to express the Indian perspective was keenly felt. G. Subramaniam, M. வீரராகவச்சாரி and 4 other friends together started newspaper The Hindu in 1870. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பியன்ஸ் தான் ஓன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட தாட்ஸை அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம தாட்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரெஸ் வேணும் அப்படிங்கிறது ஜி. சுப்பிரமணியமும் அண்ட் எம். வீரராகவச்சாரி அண்ட் அதர் 4 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறாங்க. த ஹிந்துன்னு ஆரம்பித்து 1878 ஆரம்பிச்சிருக்காங்க. இட் சூன் பிகேம் த வெஹிக்கிள் ஆஃப் நேஷனலிஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நேஷனலிஸ்டோட எண்ணங்களை சொல்கிறதுக்கான ஒரு பத்திரிகையாக மாறிச்சு. ஜி. சுப்பிரமணியம் ஆல்சோ ஸ்டார்டட் தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியாடிக்கல் சுதேசி மித்ரன் இன் 1891. 1891 பார்த்தீங்கன்னா டெய்லி வீக்லி ஒரு பேப்பர் வர மாதிரி சுதேசி மித்ரன் அப்படிங்கிறது ஒரு புக் மாதிரி வெளியிடுறாங்க. விச் பிகம் டெய்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியாகவும் மாறிடுச்சு. அது வந்து 1899 தான் ஒரு டெய்லியாக மாறியிருக்கு. The founding of the Hindu and Swadesi Mitran provided encouragement to the starting of other native newspapers such as Indian Parrot, South Indian Mail, Madras Standard, Vijaya and India. இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸை வந்து அப்போ வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா. இது வந்து எம்எம்எஸ், அதாவது எம்என்ஏக்கு அடுத்து மெட்ராஸில் வந்து ஒரு அசோசியேஷன் எம்எம்எஸ். இது பார்த்தீங்கன்னா வாஸ் ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் சவுத் இந்தியா வித் கிளியர் நேஷனலிஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து யூத்தாக ஆரம்பித்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த நாட்டுக்காக நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேஷனலிஸ்ட் மூலிமா ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சபா அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் அ ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் நேஷனலிஸ்ட் லீடர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் ஜென்ரேஷனில் வந்து நேஷனலிஸ்ட், அதாவது நாட்டுக்காக பாடுபட்டவங்களுக்கு ஒரு களமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் 16th May 1884 MMS was started by M. வீரராகவச்சாரி and B. ஆனந்தச்சார்லு and B. ரங்கையா அண்ட் ஃபியூ அதர்ஸ். அதாவது கொஞ்சம் பேர்லாம் சேர்ந்தா பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் மகாஜனாவை ஆரம்பிக்கிறாங்க. பி. ரங்கையா பிகேம் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். இதுக்கு ஃபஸ்ட்டு யார் பிரசிடென்ட் ஆக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரங்கையா அப்படிங்கிறவங்க தான் பிரசிடென்ட் ஆக்குறாங்க. பி. ஆனந்தச்சார்லு பிளேட் ஆக்டிவ் ரோல். செக்ரட்டரியாக வந்து ஆனந்தச்சார்லு போட்டிருக்காங்க. The members may periodically debated public issues in closed meetings, conducted hall meetings and communicated their views to the government. The objective of MMS was to create a
conscious among people of different parts of the presidency and various issues of public interest and to present it to the government. அதாவது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஒரு மீட்டிங் போட்டு ஒரு டிபேட் நடத்தி மக்களுக்கு என்னென்ன குறை இருக்குது, இதை நம்ம எப்படி தீர்க்கலாம், இது கவர்மெண்ட் கிட்ட எப்படி கொண்டு போகலாம், இதை பற்றி நம்மளோட இந்த சபாவை பற்றி மக்களுக்கு எப்படி அவேர்னஸ் கொண்டு வரலாம், அவங்களோட குறைகள்லாம் அவங்க எப்படி கான்ஷியஸாக இருக்கணும், அந்த மாதிரி நிறையா விஷயங்களை மீட் பண்ணி பேசி கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, it demands include conduct of simultaneous civil service examinations in India and in England and India, abolition of Council of India in London, reduction of taxes and reduction of civil and military expenditure. Many of its demands was adopted later by the Indian National Congress founded in 1885. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய கொண்டு வராங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கிலாந்து போய் எழுதணும். அப்போது அது வந்து இந்தியா அந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து லண்டனில் இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் டேக்ஸை கம்மி பண்ணணும், சிவில் மிலிட்ரி எக்ஸ்பென்டிச்சர் எல்லாத்தையும் கம்மி பண்ணுங்க, இந்த மாதிரி நிறையா சொல்லி இங்கே நிறைய டிமாண்ட் வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கவர்மெண்ட்னால சரி பண்ணப்பட்டு கடைசியாக வந்து இந்த மெட்ராஸ் மகாஜன சபா அது பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி 1885 கொண்டு வராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நடு காலகட்டம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராவின்சியல் அசோசியேஷன் சச் அஸ் மெட்ராஸ் மகாஜன சபா லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அன் ஆல் இண்டியா organization. The Indian National Congress leader from different parts of India attended several meetings before the formation of Congress. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து இருக்கக்கூடிய நேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேறு காரணங்களுக்காக நிறைய வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா நிறைய டைம் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அசோசியேஷன் போகிறதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. One such meeting was held in December 1884 in Theosophical Society. It was attended by Tatabai Naroji, K.D. Tilak and Surendranath Banerjee and other prominent leaders apart from G. Subramaniam, Rangaya and Anandacharlu from Madras. அதாவது மெட்ராஸ்லேருந்து இந்த முக்கியமான ஆளுங்க தவிர மற்றபடி எல்லாருமே வந்து அந்த தியோசாபிக்கல் சொசைட்டியில் நடந்த இந்த மீட்டிங்க்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ப்ராமினன்ட் நேஷனலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் மாட்ரேட் ஃபேஸ். அதாவது மாட்ரேட் இந்த நடு காலகட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நேஷனலிஸ்டாக இருந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஏர்லி நேஷனலிஸ்ட் பிலீவ்ட் இன் கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ். தேர் ஆக்டிவிட்டீஸ் கன்சிடர் ஆஃப் conducting hall meetings and deliberating the problems of country in English. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நேஷனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அரசமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஹால் மீட்டிங்ஸும் நிறையா பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாங்க, இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காங்க. This views was communicated to the government in a language coached in the liberal discourse in the form of petitions, prayers, memoranda and the evidence in various government commissions of inquiry. அதாவது அந்த கமிஷன் நடத்தின வேரியஸ் என்கொயரி அந்த டாக்குமெண்ட்ஸு, அது போக ஸ்பீச்சு, பெட்டிஷன், ப்ரேயர்ஸ், மெமரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையில் வந்து மக்களோட குறைகளை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, when at the time of partition of Bengal, Tilak and other leaders adopted popular methods such as mass public meetings and used vernacular language to address a larger public. The early nationalists came to know as moderates. They distinguished Tamil moderates from Madras V.S. Srinivasa Sastry, P.S. Sivasamy and K. Krishnasamy, T.R. Venkataramanar and G.A. Natesan and T.M. Madhavarao and S. Subramanian. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போன நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். The primary contribution of moderate lies in exposing the liberal claims of British. They exposed how the British exploited India and their hypocrisy in following democratic principles in England and imposing an unrepresentative government in the colonies. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியாவை அழிச்சாங்க, அவங்க எப்படி சும்மா பாசாங்க பண்ணிட்டு இந்தியாவை வந்து மொத்த கண்ட்ரோலாக அவங்க வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராமினெண்ட்டான இந்த தமிழ்நாட்டு நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாட்ரேட் ஃபேஸ்லேயே இருக்கக்கூடிய அடுத்து பார்த்திங்கன்னா, The first session of the Indian National Congress was held in 1885 at Bombay. Out of a total of 72 delegates, 22 members were from Madras. பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செஷன் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அந்த பாம்பேயில் ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா 1885 72 delegates and 22 members from Madras. G. Subramaniam through his writings advanced the cause of nationalism. He ranks with Naroji and Gokhale for his contribution to the understanding of the economic exploitation of India by the British. அதாவது பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டு பிரிட்டிஷ் வந்து எப்படி நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, இது சரியா அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்காங்க. செகண்ட் செஷன் பார்த்திங்கன்னா எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் 1886 வந்திருக்கு. வித் தாதாபாய் நாரோஜி இந்த சேர். தாதாபாய் நாரோஜி தான் இதுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. தேர்ட் செஷன் பார்த்திங்கன்னா மக்கீஸ் கார்டன் அங்கே பார்த்திங்கன்னா நவ் வந்து 1000 லைசன்ஸ் சொல்லுவாங்க, மெட்ராஸில் இருக்குது. 1887 யார் இதுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா பதருதீன் டைபஜி அப்படிங்கிறவங்க தான் இருந்திருக்காங்க. அவுட் ஆஃப் 607 பார்த்திங்கன்னா ஆல் இண்டியன் டெலிகேட்ஸ் ஆஃப் 362 வேர் ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி. அதாவது 607 பேர் கலந்துருக்காங்க. அதில் 362 பேர் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது மெட்ராஸ்லேருந்து அங்கே போனவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வாஸ் தென் பார்ட் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி விச் இன்க்ளூடட் லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் டே ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அதாவது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா, ஒடிஷா அந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் சேர்ந்து தான் மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. இது எல்லாமே சேர்ந்து இங்கிருந்து போனவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 9.2, அதாவது இந்த லெசனோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1905 lead to the Swadeshi movement and changed the course of struggle from freedom. In various parts of India, especially Bengal, Punjab and Maharashtra, popular leaders emerged. They implemented the program of Calcutta Congress, which called upon the nation to promote Swadeshi enterprise, boycott foreign goods and promote national education. The Swadeshi movement made a deep impact in Tamil Nadu. The Congress carried on vigorous campaign for boycott of foreign goods. அதாவது இங்கே என்ன இந்த ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாரின் கூட்ஸை உள்ளே வராமல் விட்டு நம்ம ஊரில் வந்து எஜுகேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா V.O. சிதம்பரனார் and V. Chakkarayar, Subramania Bharati and Surendranath Arya were some of the prominent leaders in Tamil Nadu. Public meetings attended by thousands of people were organized in various parts of India. நிறைய மீட்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து பண்ணதாக சொல்லியிருக்காங்க. Tamil was used on a public platform for the first time to mobilize the people. Subramania Bharati patriotic songs were especially important. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பேசி மக்களை வந்து மக்கள் வந்து கான்ஷியஸ் பண்ணோம் அப்படின்னுக்காக தமிழில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பேச ஆரம்பித்தாங்க. சுப்பிரமணிய பாரதியோட பேட்ரியாட்டிக் சாங் வந்து இதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெனி ஜேர்னல்ஸ் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருந்துச்சு. ஸ்வதேசி ஐடல், ஸ்வதேசி மித்ரன் அண்ட் இந்தியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் பிபின் சந்திரபால் toured Madras and delivered lectures which inspired the youth. Students and youth participated widely in Swadeshi movement. இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸும் யூத்தும் நிறையா கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு மெயினாக வந்துட்டு லெக்சர்ஸ்லாம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிபின் சந்திரபால் அப்படிங்கிறவங்க ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடராக இருந்தார். அவங்களோட ஸ்பீச்னால இவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கம்பெனி வருது, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்பிரைசிங் ஆக்ட் அண்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் ஸ்வதேசி வாஸ் லான்ச்சிங் ஆஃப் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அட் தூத்துக்குடி பை V.O. சிதம்பரனார். அதாவது ஃபஸ்ட்டு இந்த மூமெண்ட்னால உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி பர்ச்சேஸ் 2 ஷிப்ஸ் வாங்குறாங்க, கலியா அண்ட் லாவோ அண்ட் பீல் தெம் பிட்வீன் தூத்துக்குடி அண்ட் கொலம்போ. இந்த 2 கொலம்போ அண்ட் தூத்துக்குடி நடுவில் இந்த ஷிப்ஸ் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவெவர் டியூ டு த cutthroat competition from the European company and the blatantly partisan role played by the government, V.O.'s efforts and ended in failure. இதெல்லாம் அவர் எதுக்காக ஆரம்பிச்சேன்னா இந்தியன் கம்பெனிஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஆனால் யூரோப்பியன் கம்பெனிஸ் வந்து அதுக்கு விடலை. ஸோ இவரோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அப்ரைசிங்ஸ், பிபின் சந்திரபால் அண்ட் பாரதி அவங்களோட பிக்சர் தான் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா V.O.C. joined with Subramania Shiva in organize the mill workers in தூத்துக்குடி and திருநெல்வேலி. அதாவது மில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. V.O.C. வந்து சுப்பிரமணிய சிவா கூட ஜாயின்ட் ஆகிட்டு தூத்துக்குடி and திருநெல்வேலியில் இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In 1908 he held a strike in the European owned coral mills. It coincided with the release of பிபின் சந்திரபால். அதாவது பார்த்தீங்கன்னா இது எதுக்காக பண்ணாங்கன்னா பிபின் சந்திரபாலை வந்து நீங்கள் வெளியே விடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
VOC and Subramania Shiva, who organized a public meeting to celebrate the release of Bipin, were arrested. அதாவது இவங்க ரிலீஸ் பண்ணதை வந்து செலிப்ரேட் பண்ணதுக்காக VOCயும் சுப்ரமணிய சிவாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. The two leaders were charged with sedition and sentenced to rigorous imprisonment. ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Initially VOC was given a Darkadian sentence of 2 life imprisonments. The news of the arrest sparked riots in Tirunelveli, leading to the burning down of police station, கோர்ட் பில்டிங் அண்ட் முனிசிபல் ஆஃபீஸ். அதாவது பார்த்திங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணது இந்த மாதிரியான இவருக்கு தண்டனை கொடுத்ததை வந்துட்டு மக்களுக்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்டேஷனை கோர்ட்டை எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் லீட் டு த டெத் ஆஃப் 4 people in the police firing. இதனால் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து போலீஸ் விட்டு 4 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. VOC was treated harshly in prison and was made to pull the heavy oil press. அதாவது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் இழுக்கிற அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து அவங்கள பண்ண வச்சுருக்காங்க ப்ரிசனில். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா others to be arrested include G. Subramaniam and Ethiraj Surendranath Arya to avoid imprisonment. சுப்ரமணிய பாரதி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு. கூட இருந்தால் மற்றவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, which was under French rule. அதாவது இவர் பாரதி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிட்டாரு, ஏன்னா அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. Bharati's example was followed by many other nations such as Aurobindo Ghosh and V.V. Subramanian. The brutal crackdown on Swadeshi leaders virtually brought the Swadeshi movement to the close in Tamil Nadu. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவர் ஃப்ரெஞ்சுக்கு போயிடாரு, அங்கே இருக்கக்கூடிய இந்த பாரதியார் வந்து இவர் எப்படி போனார் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி, அது போக 2 லீடர்ஸும் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. அப்போ இங்கேருந்து அங்கே போனால் அரெஸ்ட் ஆக முடியாது அப்படிங்கிறதுக்காக ரெவல்யூட்டரி ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு புரட்சியான ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as elsewhere the Swadeshi movement inspired the youth, left leaderless they turned to the revolutionary path. அதாவது பார்த்தீங்கன்னா லீடர்கள் யாரும், அதாவது லீடர் இல்லாதனால இது வந்து ஒரு ரெவல்யூட்டரி பாத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Pondicherry provided a safe haven for the revolutaries. Many of these revolutaries in Tamil Nadu were introduced and trained in revolutionary activities at India House in London and in Paris. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ரெவல்யூட்டரிஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிட்டாங்க. MPT Acharya and V.V. Subramanian and T.S.S. Rajan was prominent among them. Revelatory lecturer was distributed by them in Madras through Pondicherry. Radial papers from India, Vijaya and Suryodayam came out of Pondicherry. இந்த ப்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லீடர்ஸோட வியூஸ் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஸ் அச்சிடக்கூடாதுன்னு சொன்னனால பாண்டிச்சேரியிலிருந்து அச்சிடப்பட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Such revelatory papers and Bharati's poems were banned as serious literature. பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மாதிரி வெளிவந்த பத்திரிகைகளையும் பாரதியாரோட போயம்ஸையும் வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. This activities in Pondicherry intensified with the arrival of Aurobindo Ghosh and V.V. Subramanian in 1910. This activities continued till the outbreak of First World War. அதாவது அவுட்பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட முடிவு வர வரைக்கும் இது வந்து தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஷ் மர்டர், அதாவது இன்னொரு கொலை பற்றி சொல்கிறாங்க. இன் 1904 நில்கட்ட பிரம்மச்சாரி and others started Bharata Mata Society, a secret society. The objective was to kill British officials and thereby kindle patriotic favor among the people. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீக்ரெட்டாக ஒரு சொசைட்டி, அதாவது பாரத மாதா சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா Vanjinathan of Senkote was influenced by this organization. On 17 June 1911, he shot death Robert W.D.E. Ash, collector of Tirunelveli in Maniachi Junction. After this, he shot himself. Divorced from the people, this young revolutionists, despite their patriotism, failed to inspire and mobilize the people. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவங்க செங்கோட்டையிலேருந்து வந்தவங்க. இவங்க வந்து இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு கலெக்டரை வந்து கொலை பண்ணுறாரு. எங்கே வந்து திருநெல்வேலியில் மணியாச்சி ஜங்ஷன், அந்த ஒரு ரயில்வே ஜங்ஷனில் வந்துட்டு ராபர்ட் W.D.E. ஆஷ் அப்படிங்கிற ஒரு கலெக்டரை வந்து சுட்டு கொலை பண்ணிடுறாரு. அவரை கொன்னதுக்கப்புறம் இவரே சுட்டு கொன்னுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்னாச்சுன்னா ஒரு பேட்ரியாட்டிசம்லாம் வந்து போயிட்டு மக்களை இன்ஸ்பயர் பண்ணாமல் இந்த ஒரு வேறு மாதிரி போயிடுச்சு லீடர்ஸ் இல்லாதனால அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் அந்த ஹோம் ரூல் மூமெண்ட். அன்னி பெசன்ட்ங்கிறவங்க யார், அவங்க கொண்டு வந்த ஹோம் ரூல்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
While the extremists and revolutionaries were suppressed with an iron hand, the moderates hoped for some constitutional reforms. However, they were disappointed with the Minto-Morley reforms as it too not to provide for responsible government. Despite this, the Congress extends support to the British war effort in the hope of getting more reforms. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் ரெவல்யூஷனரிஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் அவங்க படைகள்னால அமுக்கி வச்சாங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தாலும் கூட காங்கிரஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க சப்ரெஸ் பண்ணாலும் கூட பிரிட்டிஷ்காக அவங்க சப்போர்ட்டாக கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Thus when the national movement was in its ebb, Annie Besant, Irish lady and leader of Theosophical Society, proposed the Home Rule movement on the model of Irish Home Rule League. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க தியோசாபிக்கல் சொசைட்டிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. He started Home Rule League in 1916 and carried forward the demand for home rule all over India. அதாவது அவங்க ஒரு டிமாண்ட் வச்சு இந்த ரூலை பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. G.S. Arundali, B.B. Vadia and C.P. Ramaswamy arrested her in this campaign. அதாவது இவங்க கூட சேர்ந்து ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. They demanded home rule with only a nominal allegiance to British crown. She started newspapers, New India and Commonweal to carry forward her agenda. அதாவது இவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்காக 2 பத்திரிகைகளை ஆரம்பிக்கிறாங்க. She remarked better bulletins and freedom than a train relax with subjection. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாட்டு வண்டியே பரவாயில்ல உங்களோட இந்த ட்ரெயினுக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறாங்க. Under the Press Act of 1910, Annie Besant was asked to pay empty amount as security. She wrote 2 books பார்த்தீங்கன்னா How India Brought from Freedom and India, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A Nation and a Pamphlet on Self Government அப்படின்னு சொல்லி 2 புக் எழுதியிருக்காங்க. அது போக இவங்க செக்யூரிட்டிக்காக இவங்களை பாதுகாப்புக்காக நிறைய காசு வந்து இவங்க பிரிட்டிஷ்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Students joined a movement in a large number who were trained in home rule classes. அதாவது இந்த ஹோம் ரூல் இந்த லீக் நடந்தது பார்த்திங்கன்னா அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. they were formed into boy scouts and volunteer troops. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் வாலண்டியர் ட்ரூப்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. Annie Besant and her co-workers were interred and prohibited from making public speeches or involving in any political activity. Annie Besant was elected the president of the Congress session in 1971. Members of the Home Rule movement such as B.P. Vadia played a key role in organizing the working classes by forming trade unions. அதாவது என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் வந்து அன்னி பெசன்ட்டு அவங்க கோவர்க்கர்ஸும் எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்லும் இருக்கக்கூடாது, இதை பற்றி எதுவும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா not only did they succeed in improving their working conditions, they made them பார்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். அவங்க ஆரம்பித்த அந்த ஸ்கவுட்ஸு வாலண்டியர்ஸில் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஃப்ரீடம்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவங்க வந்து அதில் டேக் பார்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. However, with the rise of Gandhi as a nation leader, Annie Besant and the Home Rule Leagues were eclipsed. அதாவது பார்த்திங்கன்னா காந்தி வந்து அவரும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த அன்னி பெசன்ட் ரோல் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் பிராமின் மூமெண்ட் அண்ட் சேலஞ்ச் டு த காங்கிரஸ். அதாவது நான் ப்ரோமின் மூமெண்ட் அப்படிங்கிறதும் காங்கிரஸுக்கு என்ன சேலஞ்சாக இருந்தது அப்படின்னு பார்க்கறதான். இந்த மீன்வெல் there was a rapid growth in education in the Madras presidency. There was an increase in the number of educated non-Brahmins. Intense political and social activity discussed above politicized the educated non-Brahmins. They raised the issue of caste discrimination and unequal opportunities in government employment and representation in elected bodies which were dominated by Brahmins. Further, the Congress was also overwhelming composed of Brahmins. அதாவது என்ன பண்ணாங்கன்னா நான் பிராமின்ஸ் எல்லாம் சேர்ந்து அதாவது எஜுகேட்டட் நான் பிராமின்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மூமெண்ட் ஒன்று கொண்டு வராங்க. எதுக்காகனா பிராமின்ஸ் வந்து காங்கிரஸ்லேயும் அதிகமாக இருக்காங்க. அதுபோக எல்லா எலெக்ஷன்ஸ் சரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் எல்லா பக்கமும் அவங்களுக்கு தான் உரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த நான் பிராமின் மூமெண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்குறோம்.